السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين ونمكن لهم في الأرض ونري فرعون وهامان وجنودهما منهم ما كانوا يحذرون. صدق الله العظيم. وقد ورد في الخبر عن ابن عباس رضي الله عنه أنه قال: إن رسول الله صلى الله عليه وسلم قدم المدينة فوجد اليهود صياما يوم عاشوراء، فقال لهم رسول الله صلى الله عليه وسلم: ما هذا اليوم الذي تصومونه؟ فقالوا: هذا يوم عظيم أنجى الله فيه موسى وقومه وغرق فرعون وقومه فصامه موسى شكرا فنحن نصومه. فقال رسول الله صلى الله عليه وسلم: فنحن أحق وأولى بموسى منكم. فصامه رسول الله صلى الله عليه وسلم وأمر بصيامه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளைய தினம் அதற்கு மறுநாள் 2 தினங்களும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆஷூரா என்பது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் என்று பொருள். அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ ஒரு நாளை சேர்த்து நீங்கள் 2 நாட்களாக நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தார்கள். அந்த நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய உரையின் கருப்பொருளாக நான் இங்கே உங்களுக்கு விவரிக்க ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். வந்த அந்த காலகட்டத்திலே மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்களே, இந்த நாள் எந்த நாள் என்று கேட்டார்கள். அதற்கு மதீனாவில் உள்ள யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி சொன்னார்கள்: இது ஒரு மகத்தான நாள். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்தாருக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த ஒரு தினம். அவர்களை காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தாரையும் அவனுடைய ஆட்களையும் அல்லாஹ் செங்கடலில் மூழ்கடித்த நாள் இது. எனவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா நபி நோன்பு நோற்றார், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னதாக ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா மூசா நபிக்கு உங்களை விட நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். நீங்கள் இனத்தால் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வருகிறீர்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இனத்தை விட கொள்கை தான் மிக முக்கியமானது. அவர்கள் எந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ அதே கொள்கையை இன்றைக்கு நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே கொள்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோக்கும்படி மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் என்று அறிவுறுத்தினார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தோழர்கள், இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், இந்த நாள் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை பெற்ற ஒரு நாள். இந்த நாள் என்பது அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஆட்சி கட்டிலில் ஏறிய ஒரு நாள். குரலற்றவர்களின் குரலாக இருந்த
குரல் வலை நெரிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய சொல் அம்பலம் ஏறிய ஒரு நாள் என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அருமையான தோழர்களே, மூசா நபியையும் அவர்களுடைய சமூகத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றினான் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. அப்படின்னா அவர்களுடைய முந்தைய நிலைமை என்ன? மூசா நபியினுடைய சமூகத்தாரின் முந்தைய நிலைமை என்ன? அந்த நிலைமையிலிருந்து அவர்களை அல்லாஹ் எப்படி மீட்டான் என்பதுதான் இன்றைய ஜும்மாவின் கருப்பொருள். அருமையான தோழர்களே, மூசா நபியினுடைய சமூகத்தார், அதாவது இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய முந்தைய நிலை என்ன என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தத்இஃபு தாயிஃபத்தம் மின்ஹும். இந்த பூமியிலே ஃபிர்அவுன் என்பவன் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டான், கர்வத்தோடு நடந்து கொண்டான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தத்இஃபு தாயிஃபத்தம் மின்ஹும், தன்னுடைய குடிமக்களை பல கூறுகளாக பிரித்தான், பல சாதிகளாக பிரித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரை அடிமைகளாக ஆக்கி கொண்டான். யுதப்பிஹு அபுனாஹும், அந்த பிரிவினரின் ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்து கொன்றான். வயஸ்தஹயி நிசாஹும், அந்த பிரிவினருக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை மட்டும் அவன் உயிரோடு விட்டு விடுவான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் மிகவும் குழப்பவாதியாக இருந்தான் என்று ஃபிரௌனுடைய அந்த ஆரம்ப கட்டத்தை குர்ஆன் சொல்கிறது. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒ நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதிஃபு பில் அர்த், இந்த பூமியில் பலவீனப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தாருக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனால் எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டதோ அந்த சமூகத்திற்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். வனஜஅலஹும் அயிம்மத்தன், அந்த சமூகத்தாரை ஆட்சி தலைவர்களாக நாம் ஆக்க வேண்டும். வனஜஅலஹுமுல் வாரிசீன், அவர்களை இந்த பூமியின் அதிபதிகளாக ஆக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அது மட்டுமல்ல, ஒனுரிய ஃபிரௌன வஹாமான வஜ்னூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தரூன் ஒனுமக்கின லஹும் ஃபில் அர்தி ஒனுரிய ஃபிரௌன், அவர்களுக்கு இந்த பூமியில் அதிகாரம் வழங்கி ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய ஆட்களுக்கும் அவர்கள் எது நடக்கக்கூடாது என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுடைய கண் முன்னால் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் நாம் விரும்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். தோழர்களே, ஃபிரௌனுடைய சமூகம், ஃபிரௌனுடைய ஆட்கள் எது நடக்கக்கூடாது என்று விரும்பினார்கள்? அவர்களுடைய ஆட்சி பறிபோய்விடக்கூடாது என்று நினைத்தார்கள். அந்த ஆட்சிக்கு எதிராக இஸ்ரவேலர்களில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே அது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் அதை நடத்தி காட்டுவதுதான் என்னுடைய விருப்பம் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ ஃபிரௌன் எந்த சமூகத்தை ஒடுக்கினானோ, பலவீனப்படுத்தினானோ, அந்த சமூகத்தை நாம் அப்லிஃப்ட் பண்றதுக்கு, உயர்த்துவதற்கு, அவர்களை அதிகாரமிக்கவர்களாக ஆக்குவதற்கு, அவர்களுக்கு இந்த பூமியில் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்கு நாம் விரும்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரம்யான தோழர்களே, இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, ஃபிரௌனுடைய சமூகத்தால் இஸ்ரவேலர்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லக்கூடிய இந்த வசனம் எங்க வருதுன்னா, அல் கஸஸ் என்கின்ற அத்தியாயத்தில் வருகிறது. அந்த அத்தியாயத்தினுடைய 4வது 5வது வசனங்கள் இவை. இதற்கு பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ் சொல்கிறான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ. அல்லாஹ் சொல்றான், மூசா நபியினுடைய தாயாருக்கு நாம் எடுத்து சொன்னோம், அன் அர்திஇ, உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுங்கள் என்று சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ மூசா நபி அப்போ பச்சிளம் குழந்தை, அந்த பச்சிளம் குழந்தைக்கு பால் கொடுங்கள் என்று பெற்ற தாயிடத்தில் நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது 6வது வசனம். உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டுச்சு, அவர்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுச்சு, அடிமையாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான சர்வாதிகாரத்திலிருந்து அவர்களை நாம் அகற்ற வேண்டும், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்.
ஆட்சி கட்டிலில் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லணும்? அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லணும்? அந்த ஆட்சி கட்டில் சம்பந்தமாக, உரிமை மீட்பு சம்பந்தமாகத்தானே பேச வேண்டும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுறான்னா, ஒரு பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்கறத பற்றி பேசுறான். அப்ப எப்படி இது பொருந்துகிறது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த பச்சை குழந்தை இனிமேல் பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அது நன்றாக வளர்க்கப்பட்டு அது அதனுடைய சிறுபிராயத்தை அடைய வேண்டும். அடுத்து விடலை பருவத்தை அடைய வேண்டும். அடுத்து இளமை பருவத்தை அடைய வேண்டும். அதற்கு பிறகு பக்குவப்பட்ட பேரிளம் பருவத்தை அடைய வேண்டும். அப்ப இதுக்கு எவ்வளவு 10 ஆண்டுகள் தேவைப்படும்? எத்தனை 10 ஆண்டுகள் தேவைப்படும்? அப்ப அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், ஒரு சமூகத்திற்கு, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு அதிகாரம் கொடுப்பது என்பது இன்றைக்கு பேசி நாளைக்கு நடந்து முடிகிற விவகாரம் கிடையாது. ஒரு சமூகத்தை ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலே தூக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ் கொண்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வால முடியும். குன் என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடும். ஃபயகூன். அப்படிப்பட்ட ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆனாலும் கூட ஒரு சமூகத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது நினைத்தவுடன் நடந்து முடிந்து விடுகிற, ஒரு வினாடி பொழுதில் நடந்து முடிந்து விடுகிற விஷயம் கிடையாது. அது ஒரு நீண்ட ப்ராசஸ் கொண்ட ஒரு விஷயம். அந்த வழிமுறையில் எத்தனையோ இன்னல்களை சந்திக்க வேண்டும், எத்தனையோ தடங்கல்களை சந்திக்க வேண்டும். அதையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு முடித்ததற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அம்சம்தான் அதிகாரத்தில் வந்து அமர்வது என்பது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்தில் இந்த செய்தியை பேசுகிறான். அப்ப எனவே ஒரு சில மணித்துளிகளில் நடந்து முடிகின்ற விஷயம் அல்ல அதிகாரத்திற்கு வருவது என்பது. அதிகாரத்திற்கு வருவது என்பது அது பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொன்று நடக்க வேண்டும். அதனுடைய முடிவில் தான் இந்த அதிகாரம் அளித்தல் என்பது வந்து சேரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் ஒரு சமூகத்துக்கு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கென்று சில அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த அறிகுறிகள் முதலாவது நடக்க வேண்டும். மூசா நபியினுடைய இந்த சமூகத்தாரின் வரலாறில் இருந்தே அல்லாஹ் அந்த அறிகுறிகள் நமக்கு பாடம் எடுக்கிறான் அல்லாஹ். அது என்ன அறிகுறிகள்? ஒரு சமூகம் அதிகாரம் என்கின்ற இடத்திற்கு வருவதற்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த அதிகாரம் அளித்தலின் ஆரம்ப அறிகுறி என்னன்னு சொன்னா, முதலாவது மனித உருவாக்கம். யாருடைய தலைமையில் கீழ் நின்று அதிகாரத்தை பெற வேண்டுமோ அந்த மனிதரை உருவாக்குதல். அந்த மனிதரை அல்லாஹ் வகுத்தளித்த வழிமுறை பிரகாரம் உருவாக்கி வளர்த்து ஆளாக்குவது. இது முதலாவது அறிகுறி. தோழர்களே, அல்லாஹ் எந்த வழிமுறையை வகுத்து கொடுத்தானோ அந்த வழிமுறையில் அவரை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினால்தான் நாளைக்கு அந்த வழியில் அவர் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் சகித்து கொண்டு போக முடியும். அப்ப எனவே அல்லாஹ் வகுத்தளித்த வழிமுறையில் மனித உருவாக்கம் நடக்க வேண்டும். அந்த வகையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா தான் ஏற்றுக்கொண்டான். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், முதல்ல எடுத்தவன தாயிட்ட சொல்றான், நீங்க விரும்புனீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பாலை கொடுங்க, இல்லை அந்த பிள்ளை ஃபிரௌனால் கொல்லப்பட்டு விடும் என்று பயந்தால் நீங்க ஒரு பேழையில வச்சு, ஒரு கூடையில வச்சு இந்த குழந்தையை கொண்டு போய் நைல் நதியில் போட்டிருக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதை பற்றி பேசுகிறது அந்த விஷயம். அதுக்கு பிறகு நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அந்த குழந்தை ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளருகிறது. ஒரு அரச குழந்தையாகவே, ஒரு இளவரசரை போலவே வளருகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு தோழர்களே, அந்த மூசா நபிக்கு அவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஒஸ்தனஅதுக லினஃப்ஸி, உம்மை நான் எனக்காகவே உருவாக்கினேன். அல்லாஹ் சொல்கிறான், உம்மை நான் எனக்காகவே உருவாக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது, அந்த சமூகத்தை கைப்பிடித்து அந்த கொடுமையிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கேற்ற வகையில் உங்களை நான் உருவாக்கிக்கிறேன், உங்களை தட்டி வளர்த்து எடுத்து நான் உங்களை ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். தோழர்களே, எந்த பலவீனமான சமூகத்திற்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்க, அவர்களை இறைவனுடைய வழியில் வழிநடத்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வே முன்னின்று தயாரிக்கிறார், அல்லாஹ்வே முன்னின்று உருவாக்குகிறார். அவர்களுக்கென்று சில அறிவுரைகளை அல்லாஹ் சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வஅனக்தர்துக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றான், உங்களை நாம் தான் தேர்ந்தெடுத்து கொண்டோம். ஃபஸ்தமி' லிமா யூஹா, எனவே உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இறை அறிவிப்பை நீங்கள் செவிமடுங்கள். மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு வரக்கூடிய வஹியை நீங்க கவனமா காது தாழ்த்தி கேளுங்க. என்ன வஹி? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நான் தான் இறைவன், வணக்கத்திற்கு தகுதியானவன். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. ஃபஅபுதுனி, என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூர்ந்து நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு சமூகத்தை அடக்குமுறையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா மனித உருவாக்கம், அந்த மனித உருவாக்கம் என்பது இறைவன் வகுத்து கொடுத்த வழிமுறையில் அமைய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, முதல்ல ஒரு கொள்கை கோட்பாட்டை சொல்கிறான். என்ன கொள்கை கோட்பாடு? ஏகத்துவம், என்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, எனக்கே நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, மறுமை கொள்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன், நிச்சயமாக யுக முடிவு நாள் வந்தே தீரும். இன்ன ஸாஅத ஆத்தியத்துன், அது எப்போ வரும்னு கேட்றாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அகாது உஃபிஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஏன் மறைத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னா, லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு உயிருக்கும் அது சம்பாதித்ததை பிரதிபலனாக வழங்க வேண்டும் என்பதற்காக. எல்லாருக்கும் அவங்களுடைய ஆயுள் முடிகிற நேரம் தெரிஞ்சிட்டுனா எல்லாருமே சூஃபியா மாறிடுவாங்க, எல்லாருமே சூஃபியா மாறிடுவாங்கல்ல. அப்போ ஒரு மனுஷன் உண்மையிலேயே அவன் சூஃபியா இருக்கிறானா அல்லது நிர்பந்தத்துக்காக அவன் சூஃபியா நடிக்கிறானா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் அவனுடைய ஆயுள் என்னைக்கு முடிய போகுதுங்கிறது வெளியே தெரியக்கூடாது. அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அந்த முடிய போகிற நாளை மறைத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சில அறிவிப்புகளை கொடுத்தான். இதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாங்க. மேலும் அல்லாஹ் சொன்னான் மூசா நபிக்கு, ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மன் லா யுமினு பிஹா, இந்த மறுமை நாளை நம்பாதவர்கள் இதிலிருந்து உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இந்த மறுமை நாளை நம்பாதவர்கள் யார் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த நம்பிக்கையிலிருந்து உங்களை திசை திருப்பி விட, தடுத்து விட வேண்டாம். அப்படி தடுத்துட்டாங்கன்னு சொன்னா பத்தர்தா, மூசாவே நீங்கள் அழிவுக்கு ஆளாகி விடுவீர்கள் இப்படின்னு சில அறிவுரைகளை சொல்லி மூசா நபியை அல்லாஹு தஆலா உருவாக்கி தேர்ந்தெடுக்கிறார். தோழர்களே, அல்லாஹுவினுடைய வழிமுறையில் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கப்பட்ட அந்த மூசா நபி தான். நல்லா யோசிக்கணும், ஒரு சமூகத்தை அதிகாரம் அளிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டவர் மூசா நபி. அந்த மூசா நபி தான் இஸ்ரவேலர்களை உருவாக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதிகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னா சும்மா சாதாரணமாக வந்துட முடியாதுங்க. தலைமை தாங்கி வழிநடத்தப்படக்கூடிய அந்த மனிதரும் வழிநடத்தக்கூடிய அந்த மனிதரும் உருவாக்கப்பட வேண்டும், சரியான தர்பியத்தில் ஆளாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி யாருடைய உதவியால் அந்த அதிகாரம் அளித்தல்கிற இடத்துக்கு வர முடியுமோ அந்த மக்களையும் உருவாக்க வேண்டும், அதே வழிமுறையில் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் வகுத்தளித்த அதே வழிமுறையில் அந்த மக்களையும் உருவாக்க வேண்டும். மூசா நபி அந்த பொறுப்பை சரியாக செய்தார்கள். இஸ்ரவேலர்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தேவையான தருணங்களில் ஆறுதல் சொல்லி நம்பிக்கை ஊட்டி உற்சாகப்படுத்தி அவர்களையும் அல்லாஹ்வினுடைய வழிமுறையிலேயே மூசா நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வக்கால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் ஃபஅலைஹி தவக்கலு. மூசா நபி சொன்னார், என் சமூகத்தாரே இஸ்ரவேலர்களே, இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டது உண்மை என்று சொன்னால் ஃபஅலைஹி தவக்கலு, அவன் மீதே நீங்கள் உறுதியான தவக்குலை வைத்துக் கொள்ளுங்கள், துடிப்பை வைத்துக் கொள்ளுங்கள், அவன் மீது நீங்கள் உடுப்புப்படியாக இருங்கள் சொன்னார். உங்களுக்கு ஃபிரௌனின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வேதனைகளை சோதனைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் விடாப்பிடியாக இருங்கள், தவக்குல், அவனை சார்ந்திருங்கள் என்று மூசா நபி அந்த சமூகத்திற்கு நம்பிக்கை ஊட்டினார். அப்பொழுது அந்த சமூகம் சொன்னது, ஃபகாலு அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ்வே நாங்கள் விடாப்பிடியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். கப்பனா லா தஜஅல்னா, எங்கள் இறைவனை லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், அநீதி இழைக்கும் சமூகத்தாருக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. வனஜ்னா பிரஹ்மதிக, உன்னுடைய அருளால் எங்களை காப்பாற்று, மினல் கௌமில் காஃபிரீன், இறைவனை மறுக்கக்கூடிய சமுதாயத்தாரிடமிருந்து எங்களை நீ காப்பாற்று என்று அந்த மக்கள் சொன்னார்கள். மூசா நபி வழி நடத்தினார், மூசா நபி உற்சாகப்படுத்தினார், அந்த சமூகம் அதற்கு ஏற்றாற்போல் உருவாகிறது. அல்லாஹ்வின் மீது விடாப்பிடியான நம்பிக்கை. அதனால் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, இறைவா எங்களை இந்த காபிர் சமூகத்திட்ட கேலி பொருளாக ஆக்கிறாதே, விளையாட்டு பொருளாக ஆக்கிறாதே, எங்களை சோதனை பொருளாக ஆக்கிறாதே, உன்னுடைய அருளால் எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். அல்லாஹ் சொல்றான், வஅவ்ஹைனா இலா மூசா வஅஹீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூதன். மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய சமூகத்தாருக்காக நீங்கள் எகிப்தில் குடியிருப்பதற்கு வீடுகளை உருவாக்குங்கள். அவங்க குடியிருக்கிறதுக்கு வீடுகள் வேணும்ல, எகிப்தில் உருவாக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வஜஅலு புயூத்தக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத், அந்த வீடுகளையே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஸ்தலமாக நீங்கள் ஆக்கி அல்லாஹ்வை என்னை வணங்குங்கள், வணங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் உத்தரவு போட்டான். முதல்ல நம்பிக்கை, அடுத்து செயல்பாடு, அடுத்து தொழுகை, அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துவது. அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்களுடைய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். இப்படி மூசா நபி அவர்களாலும் ஹாரூன் நபி அவர்களாகவும் அதற்கு இந்த ரெண்டு பேருடைய வஃபாத்துக்கு பிறகு அதற்கு பிறகு வந்த நபிமார்களாலும் வழி நடத்தப்பட்ட, வளர்த்து ஆளாக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் இஸ்ரவேலர்கள் சமூகம். அதற்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய எதிரிகளிடமிருந்து அதிகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு துணிச்சல் பெற்றவர்களாக மாறினார்கள். அதுவரைக்கும் அவங்க என்ன செய்யல, தங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த சமூகத்தாரிடமிருந்து அவர்கள் அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை. இந்த மாதிரி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு, நம்பிக்கையால் மனதளவில் உடலளவில் தயார்படுத்தப்பட்டதற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் அவர்கள் அதிகாரத்தை அடைவதற்கான தகுதியை பெற்றார்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அப்போ அருமையான தோழர்களே, ஒரு சமூகம் அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னா முதலாவது அந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்வின் வழிமுறைப்படி, அல்லாஹ் வகுத்து கொடுத்த வழிமுறைப்படி தயார் செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்படணும். அவங்க மேக்கிங் நடக்கணுங்க. ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தயார் பண்ணப்படக்கூடிய பொருட்கள் எப்படி நேர்த்தியாக வருமோ அதுபோல ஒரு சமூகத்தில் மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். மனிதர்களை உருவாக்குகிற ஃபேக்ட்ரி எது? பள்ளிவாசல்கள் தான், கல்வி நிலையங்கள். அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களும் பள்ளிவாசல்களும் சரியான மனிதர்களை, பதர்களை அல்ல, சக்கைகளை அல்ல, நம்பிக்கைகளாலும் வழிபாடுகளாலும் உரமூட்டப்பட்ட தயாரான தகுதிமிக்க அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குதல், இதுதான் ஒரு சமூகம் வெற்றி பெறுவதற்கான முதலாவது அறிகுறி. முதல்ல ஆட்கள் உருவாகும். அடுத்து என்ன அப்படின்னா, அதிகாரப்படுத்தலின் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, தோழர்களே, இப்படி தயார்படுத்தப்பட்ட இந்த சமூகம் அவங்க சும்மா இருந்துடக்கூடாது. அவர்கள் எதை ஹக்கு என்று தெரிந்து கொண்டார்களோ அந்த ஹக்கின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், மற்ற மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க எப்போ மெஜாரிட்டி ஆகுவீங்க? நீங்க மைனாரிட்டியா இருந்தால் எப்படி நீங்க அதிகாரத்துக்கு போக முடியும்? நீங்க மெஜாரிட்டி ஆகணும்ல. அப்படின்னா உங்களிடத்தில் எந்த ஹக்கு வந்துச்சோ அந்த ஹக்கின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். நீங்க மெஜாரிட்டி ஆகணும்.
நீங்கள் பெரும்பான்மை சமூகமாக மாற வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்பது தாவாவின் பக்கம் போனது, அழைப்பு பணியின் பக்கம் போனது. அவங்க இஸ்ரவேலர் சமூகத்தை உருவாக்குனதோடு மட்டும் நிற்கல. அவர்களுடைய அழைப்பு பணி என்பது தகர்க்க முடியாத கோட்டையாக இருந்த ஃபிரௌனின் அரண்மனைக்குள்ளும் போய் சேர்ந்தது. ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ளேயே மூசா நபியோட தாவா போச்சு. அவர் தான் அரண்மனைக்குள்ள போக முடியல, ஆனால் அவருடைய தாவா அரண்மனைக்குள்ள போச்சு. அதனால் தான் தோழர்களே, ஃபிரௌனுடைய மனைவி மூசா நபியை ஏற்றுக்கொண்டார். வரலாறு சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, ரப்பிபனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ரப்பி, இறைவா, இப்னலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடத்திலே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை எழுப்புவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய கொடுமையிலிருந்தும் என்னை நீ காப்பாற்றுவாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநீதி இழைக்கும் கொடூரர்களிடமிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாகன்னு சொல்லி அந்த அம்மா பிரார்த்தனை செய்தார்கள்னு குர்ஆன் சொல்லுது. பாருங்க, தகர்க்கவே முடியாத ஃபிரௌனின் அரண்மனையை துளைத்து கொண்டு மூசானுடைய தாவா உள்ளே போகிறது. இதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு சொன்னா, மூசா நபியினுடைய ஃபிரௌனுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர், பெரிய வாப்பா அல்லது சின்ன வாப்பாவா இருக்கணும், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மூசா நபியை ஏற்றுக்கொண்டார். எப்படி அந்த அரண்மனைக்கு உள்ள போச்சு? மூசா நபி வெறுமனே இஸ்ரவேலர்களை மட்டும் உருவாக்கவில்லை. இந்த கருத்து பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் இதை நோக்கி வர வேண்டும். அதனால எதிரியினுடைய கூடாரத்துக்குள்ள போய் நுழைஞ்சி அங்கிருக்கின்ற ஆட்களையும் ஹக்குக்கு, சத்தியத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனால தான் அந்த ஃபிரௌனுடைய தந்தையுடன் பிறந்த அந்த சகோதரர் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது, வயா கௌமி மாலி அதுவுக்கும் இலன் நஜாத்தி வத்ததுஊனனி இலண்டார். அவர் சொன்னார், என் சமூகமே, ஃபிரௌனுடைய அந்த பெரிய வாப்பா அல்லது சின்ன வாப்பா சொல்றார், என் சமூகத்தாரே, நான் உங்களை வெற்றிக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை நரகத்திற்கு வாருங்கள்னு கூப்பிடுறீங்களே. நான் இஸ்லாத்துக்கு வான்னு சொல்றேன், நீ என்னை இறைவனுக்கு இணை வைப்பதற்கும் இறைவனை மறுப்பதற்கும் என்னை கூப்பிடுகிறாயே அப்படின்னு அவர் கேட்டதாக குர்ஆன் சொல்கிறது. அப்போ பாருங்க, மூசா நபியினுடைய தாவா எதை துளைத்து கொண்டு போயிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய விஷயம் அல்ல. அவர்களுடைய ஃபிரௌனுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஃபிரௌன்கிட்ட ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய பிள்ளைக்கு தலை வர்ற வேலை, சீவி சிங்காரிக்க வேண்டிய வேலை. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளைகிட்ட கூட இஸ்லாம் போய் சேர்ந்தது. மாசிகா இப்னத்தி ஃபிரௌன் ஒரு ஹதீஸில் வரும். அவர்களும் என்ன செய்தார்கள், ஃபிரௌன் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்து அதில் எல்லாத்தையும் தள்ளான்னு வருது பாருங்க. அதில் கடைசியாக போய் விழுவதற்கு இந்த பெண்மணி தான் போனார்கள். போகும்போது கையில் பச்சை குழந்தைய வச்சுருந்தாங்க. நம்ம பரவாயில்ல, நம்ம உயிர் போன பிறகு இந்த பச்சை குழந்தை என்ன செய்யும் சொல்லிட்டு விழுவதற்கு சற்று தயங்கி விட்டார்கள். அப்போது அதிசயமாக அந்த குழந்தை பேசியதாக ஹதீஸில் வருது. ஏமா தயங்குற, நீ போய் ஊழு, அதுதான் சொர்க்கம்னு அந்த குழந்தை சொல்லுச்சு அப்படின்னா நிறுத்தலாதான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் நான் தோழர்களே, இந்த பெண் ஃபிரௌனுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருந்த ஒரு பெண். அவர்கள் வரைக்கும் மூசா நபியினுடைய தாவா போய் சேர்ந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டாம். இரும்பினால் பாதுகாக்கப்பட்ட, இரும்பு போல் பாதுகாக்கப்பட்ட அந்த அரண்மனையையும் துளைத்து கொண்டு மூசா நபியினுடைய தாவா போனது என்பதை நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஆக அருமையான தோழர்களே, ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் யாருடைய கையால் வெற்றி கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குவது. ரெண்டாவது, உருவாக்கிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் உணர்ந்து கொண்ட சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்து நம்முடைய சத்தியத்தை பலம் பெற வைக்க வேண்டும். நம்முடைய சத்தியத்திற்கு பெரும்பான்மை பலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன தெரியுமா தோழர்களே, அதிகாரம் அளித்தலின் அடுத்த அறிகுறி என்பது, நீங்கள் எப்பொழுது இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை நோக்கி கண்டிப்பாக எதிரிகளுடைய நெருக்கடிகள் வந்தே தீரும். நீங்கள் உணர்ந்த அந்த சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில், அழைப்பு பணியில் ஈடுபடுவீர்கள். ஈடுபடும் போது பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருவதைப் போல உங்களை நோக்கி இன்னல்கள் பாய்ந்து வரும்.
அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இன்னல்களை ஏற்று சகித்து கொள்ள பழக வேண்டும். உலகத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் இதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. நல்ல விஷயத்தை ஒருவர் மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அறிமுகப்படுத்துறதுக்கோ போனாருன்னா அவருக்கு நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். மென்டல்லி அவர் துன்புறுத்தப்படுவார், பிசிக்கல்லி துன்புறுத்தப்படுவார், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த படியில் ஈடுபடும் போது அவர்களை நோக்கி இன்னல்கள் வந்தால் அதை அவர்கள் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டால் அது ஒரு அறிகுறி, அந்த சமூகம் வெற்றி பெறப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி, அந்த சமூகம் அதிகாரத்தின் பக்கம் போகப் போகிறது என்பதற்கான அறிகுறி. அருமையான தோழர்களே, நாம் அதைத்தான் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே இப்படி சுட்டி காட்டுகிறான். மூசா நபி இஸ்ரவேலர்களிடம் பொறுமை காக்கும்படி அறிவுரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் சத்தியத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சத்தியத்துக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களை நோக்கி நிறைய பிரச்சனைகள் வரும், நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. மூசா நபியும் ஃபிரௌனுடைய ஆட்களும் உட்கார்ந்து பேசிக் கொள்கிறார்கள். மூசாவுடைய ஆட்களும் சேர்ந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வேடிக்கை பார்த்துருந்தா சரியாக வருமா அப்படின்னு சில எடுமுடிகள் எல்லாம் ஃபிரௌன்ட்ட தூண்டி விட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், கால சனபத்திரு அபுனாகும் மனஸ்தஹி நிசாகும் ஒன்னா ஃபோக்ககும் சாகிரும். ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் அழிச்சிருவோம், கொன்றுவோம், பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் உயிரோடு வச்சு வேலை வாங்கிக்குவோம். அவங்கள நாம் எப்போதும் அடக்கியே வச்சுருப்போம். அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, மேலே வர முடியாது, நம்ம கீழே வச்சுக்கிறலாம், ஒடுக்கியே வச்சுக்கிறலாம் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அந்த நேரத்தில் தோழர்களே, மூசா நபிகிட்ட இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, எங்கள் விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஃபிரௌன் எடுத்திருக்கிறான், நாங்கள் என்ன செய்யட்டும்? மூசா நபி சொன்னாங்க, இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க, அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க, அவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன்வையுங்கள், பொறுமையோடு நீங்கள் இருங்கள். யூரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி, தான் நாடக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுப்பான். மூசா நபி அந்த மக்களை உருவாக்குறாங்க. பொறுமையோடு நீங்கள் இருக்க பழகுங்க, அல்லாஹ்ட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, அல்லாஹ் நிச்சயமாக இந்த பூமியில் உங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவான்னு சொல்லி நம்பிக்கையை ஊட்டுறாங்க, உற்சாகம் ஊட்டினாங்க. ஆனால் அந்த சமூகம் என்னதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப அடிபடும் போது அவங்களுக்கு ஒரு சலிப்பு வரும்ல. மூசா நபிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், காலு ஊதீனா மின் கபிலி அன் தஅத்தியனா வ மின் பஅதி மா ஜித்தனா, மூசாவே நீங்கள் வருவதற்கு முன்னாலும் நாங்கள் கஷ்டங்களை அனுபவித்தோம், நீங்கள் வந்ததற்கு பிறகும் கஷ்டங்களை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறது அப்படின்னு சலிப்போடு சொன்னார்கள். மூசா நபி அப்பொழுது மறுபடியும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள். நான் வந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளும் சங்கடங்களும் சித்திரவதைகளும் நடக்கிறதா, நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அசா ரப்புக்கும் அஞ்சுகுலிக்க அதுவக்கும், இதுதான் அடையாளம், உங்களுடைய எதிரியை அல்லாஹ் ஒழிக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம்னு சொன்னாங்க மூசா நபி. வயஸ்தஹரிபக்கும் ஃபில் அர்தி ஃபயன்துர கைஃப தஅமலூன், நீங்கள் இந்த பூமியில் அதிகாரம் பெற்றவர்களாக மாறப்போகிறீர்கள் என்பதற்கான அதிகாரம் இது, தருணம் இது, அதற்கான அறிகுறி இது. எனவே நீங்கள் நல்ல கவனமாக இருந்துங்க. இந்த நேரத்தில் ஃபயன்துர கைஃப தஅமலூன், நீங்கள் என்ன அமல் செய்ய போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க, இந்த நேரத்தில் முன்னை விட உற்சாகமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருங்கள் அப்படின்னு மூசா நபி அந்த மக்களுக்கு தொடர்ந்து உற்சாகம் ஊட்டிக் கொண்டே இருந்தார். அருமையான தோழர்களை நாம் பார்க்கிறோம், மூசா நபியினுடைய அந்த உற்சாகமூட்டல், அல்லாஹ்வினுடைய உதவி எல்லாம் சேர்ந்துதான் அந்த இஸ்ரவேலர் சமூகத்தை பாறையை போன்று எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்களாக அந்த இஸ்ரவேலர் சமூகத்தை உருவாக்கி காட்டியது. அதனால் தான் தோழர்களே, அந்த சமூகம் சித்திரவதைக்கு ஆளானது, படுகொலைகளுக்கு ஆளானது, ஒடுக்குமுறைக்கு ஆளானது, அடிமைத்தலைக்கு ஆளானது. இத்தனைக்கு பிறகும் அந்த மக்கள் தங்களுடைய ஈமானில் உறுதியோடு இருந்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி, மூசா நபியினுடைய அந்த உற்சாகமூட்டல் தான். அதனால தான் அந்த மக்கள் ஃபிரௌனை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஃபக்லிமான் தக்கால், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, நீ எங்களுடைய விஷயத்தில் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக இந்த உலக வாழ்க்கையை நீ நாசமாக்க முடியும்,
ஆனால் எங்களுக்கு மறுமை இருக்கிறது அப்படின்னு அந்த சமூகம் ஃபிரௌனை பார்த்து சொல்லுச்சு. இந்த கட்டத்தில் தான் தோழர்களே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅௌரஸனல் கௌமல்லதீன கானூ யுஸ்தலஅஃபூன், ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தாரை நாம் மசாரிக்கல் அர்தி வ மகாரிபிஹா, இந்த பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் அதிகாரம் உள்ளவர்களாக நாம் அதிபதிகளாக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சமூகம் பலவீனப்படுத்தப்பட்ட சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தருவதற்கு, அதிகாரத்தை தருவதற்கு அல்லாஹ் ஒரு நீண்ட ப்ராசஸ் எடுத்துக்குவான். அதில் முதலாவது ஆட்களை உருவாக்குதல். அந்த ஆட்கள் உருவாக்குங்கிறது வெறுமனே ஜிம்பாடி உருவாக்குறது மட்டுமல்ல, ஜிம்பாடி உருவாக்குறது நோக்கம் இல்லை, அது பிசிக்கல் உருவாக்கம் தான். அதையும் தாண்டி மனதளவில் உருவாக்கம், பாறையை போன்ற எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக, கொள்கையில் கொஞ்சம் கூட விட்டு விடாதவர்களாக, விடாப்பிடியானவர்களாக அவர்களை உருவாக்குவது. மூசா நபி அல்லாஹ் அப்படி உருவாக்கினான். அவர்களுடைய உதவியால் இஸ்ரவேலர் சமூகம் அப்படி உருவாக்கப்பட்டுச்சு. இது முதலாவது அறிகுறி. இரண்டாவது அறிகுறி என்னன்னு சொன்னா, அவர்கள் எதை சத்தியம் என்று விளங்கினார்களோ அதை நோக்கி மக்களை சாறை சாறையாக அழைத்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, அந்த வழியில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் ஏற்படக்கூடிய சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா. இதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை கொண்டு வந்து மிக உச்ச ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சான். அதுக்கு பிறகுதான் அதிகாரத்தை அவர்களுடைய கையில் அல்லாஹ் கொடுத்தான். தோழர்களே, அதிகாரத்தை பெற்ற அந்த மக்கள் இந்த கடந்து வந்த பாதையை மறந்தார்கள். கடந்து வந்த பாதையை, உருவாகி வந்த பாதையை மறந்தார்கள். மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நாடோடிகளாக மாறி போனார்கள். அவங்க எதை விட்டாங்க? உருவாக்கத்தை விட்டார்கள். ஈமானின் அடிப்படையில் ஆட்களை உருவாக்குகிற அந்த பொறுப்பை கைவிட்டார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வின் பாதையில் சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பணியை கைவிட்டார்கள். மூன்றாவது, இன்னல்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த மலை போன்ற உறுதியை அவர்கள் கைவிட்டார்கள். அதனால மறுபடியும் இந்த இஸ்ரவேலர் சமூகம் இந்த உலகத்தில் ஓட ஓட விரட்டப்படக்கூடிய சமூகமாகவே இருந்தது. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. யாராவது பின்னால் 2 பேர் பலம் கொடுத்தா மட்டும்தான் முன்னால் வந்து சண்டை போடுவானே தவிர, அந்த 2 பேர் பின்னால் உருவிட்டான்னு வச்சுக்கோங்க, சண்டை போடவே மாட்டாங்க. அப்படியான ஒரு கோழைகளாகவும் தொடை நடக்கிகளாகவும் தான் இன்றைக்கும் அந்த சமூகம் இருக்கிறது. தோழர்களே, அந்த சமூகத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கும் நம்ம நிலைமை அப்படித்தான் இருந்துட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நம்மை முஸ்லிம் சமூகத்தை உலகளவில் ஒரு விளையாட்டு பொம்மையைப் போலத்தான் கைமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் ஈமானிய அடிப்படையில் சக்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய அடிப்படையில் நாம் எல்லாம் குப்பைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். வெறும் தக்க வெயிட்டே கிடையாது நம்மள்கிட்ட. அதனால நம்மை விளையாட்டு பொருளாக இந்த உலகம் கைமாற்றிக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, உருவாக்கம் நடக்க வேண்டும். ஈமானிய அடிப்படையில் உருவாக்கம் நடக்க வேண்டும். அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் மக்களை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சமூகம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மூணாவது, இன்னல்களை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூணையும் இந்த சமூகம் திரும்பவும் கையில் எடுக்குமேயானால் அதிகாரத்தின் பக்கம் வர முடியும் என்பதற்கு இந்த ஆஷூரா நாள் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆஷூரா என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வை அடைந்ததை சுட்டிக்காட்டக்கூடிய நாள். அது அதற்கான நன்றியாகத்தான் நோன்பு வைத்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இதற்கு பிறகு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கமே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் உயர்வை அடைந்தது, அதிகாரத்தை அடைந்தது என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, நோன்பு வைக்கின்ற நாம் இதையும் சேர்த்து பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அதிகாரம் மிக்கவர்களாக ஆகுவதற்கு தக்கைகளாக இருந்தால் போதாது, நாம் பலமானவர்களாக மாற வேண்டும். கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கம் நடக்க வேண்டும். அல்லாஹ் வகுத்து கொடுத்த வழிமுறையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய மனதுள்ள வாழ்க்கைக்கு நாம் தயார் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் இழந்த அதிகாரத்தை திரும்பவும் தருவதற்கு தயாராக இருப்பான் என்கின்ற நற்செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.